அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. குடியரசுக் கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்புக்கு நாளுக்கு நாள் எதிர்ப்புகள் வலுத்து வருகிறது. இவற்றையெல்லாம் மீறி மக்களின் ஆதரவுடன் வெற்றி பெறுவேன் என்கிறார் டிரம்ப். இது குறித்து விவரிக்கிறார் அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரன். 2014 பிரதமர் வேட்பாளரா நரேந்திர மோடி அறிவிக்கப்பட்ட போது பாஜகவுடைய மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி அதிருப்தி வெளிப்படுத்தினார். ஜஷ்வந்த் சிங், முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் அந்த பட்டியலில் அடங்கியிருந்தாங்க. அது தேர்தலெல்லாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலனாலும் கூட அரசியல்ல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அதெல்லாம் எம்மாத்திரம் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு டொனால்டு டிரம்புக்கு அமெரிக்க குடியரசுக் கட்சியில் அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில மூத்த தலைவர்கள் மத்தியில எதிர்ப்பு எழுப்பியிருக்கிறது. டொனால்டு டிரம்பை எதிர்க்கிறவங்கள மிகவும் முக்கியமானவர் ஜார்ஜ் H.W. புஷ், அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி, அந்த கட்சியுடைய மூத்த தலைவர். டொனால்டு டிரம்ப் அதிபராவது நாட்டுக்கே கேடு, நான் டொனால்டு டிரம்ப் ஆதரிக்கல, மாறா ஹிலரி கிளின்டனுக்கு ஓட்டு போட போறேன் அப்படின்னு வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறார். அவருடைய மகன் ஜார்ஜ் W. புஷ், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், முன்னாள் அதிபர், அவரும் டொனால்டு டிரம்பை ஆதரிக்கல. அவருடைய குடியரசுக் கட்சிக்கு மொத்தமா 30 மாகாணங்கள்ல ஆட்சி இருக்கு. அந்த 30 மாகாணங்கள்ல 9 மாகாணங்களுடைய ஆளுநர்கள் டொனால்டு டிரம்பை வெளிப்படையா எதிர்க்கிறாங்க. 30 இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 30 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குடியரசுக் கட்சிக்கு செனட்ல இருக்கக்கூடிய 54 உறுப்பினர்கள்ல 14 பேர் அப்படின்னு டொனால்டு டிரம்பை எதிர்க்கிறவங்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. இதை பற்றி டொனால்டு டிரம்ப் கிட்ட கேட்கும்போது, இப்படியெல்லாம் உங்க சொந்த கட்சியுடைய மூத்த தலைவர்களே எதிர்க்கிறாங்களேன்னு கேட்கும்பொழுது அவர் சொல்லக்கூடிய விஷயம், அவங்க எல்லாம் சராசரியான அரசியல்வாதிகள், இவங்க தான் அமெரிக்காவுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கே காரணம், இவங்க எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க, அவங்களுடைய எதிர்ப்பையும் மீறி மக்களுடைய ஆதரவோட நான் ஜனாதிபதி ஆவேன் அப்படின்னு அவர் உறுதியா சொல்றாரு. பை த வே, இதுதான் ட்ரம்ப் டவர், டொனால்டு டிரம்ப் சாம்ராஜ்யத்துடைய தலைமையகம். இதோடைய மேல் மாடி ஒன்றுத்துல தான் அவருடைய பிரச்சாரத்துடைய அலுவலகமும் அமைந்திருக்கிறது. நியூயார்க்கிலிருந்து ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் ஹரிஹரன்.